ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மஞ்சப்பை விருது பெற பள்ளிகள், கல்லூரிகள், வணிக நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான முதல் பரிசா 10 லட்சமும், இரண்டாம் பரிசா 5 லட்சமும், மூன்றாம் பரிசா 3 லட்சமும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவிச்சிருக்காரு. இந்த மாவட்டத்துக்கான அறிவிப்பாக இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்ட தலைவர் ஆட்சியர்கள் அறிவிப்பு கொடுப்பாங்க. அதனால் எல்லா மாவட்டத்துலையும் நீங்கள் அந்தந்த தேதிக்குள்ளே மாவட்ட ஆட்சியர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் என்ன வெளியிட்ட அறிவிப்பை தற்போது பார்ப்போம். மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் 2022-2023 நிதியாண்டுக்கான மஞ்சப்பை விருதுகள் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். ஒற்றை பயன்பாடு பிளாஸ்டிக்குகள் மீதான தடையை திறம்பட செயல்படுத்தி ஒற்றை பயன்பாடு பிளாஸ்டிக் கைப்பைகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட ஒற்றை பயன்பாடு பிளாஸ்டிக்குகளுக்கு மாற்றுகளை பயன்படுத்துவதை ஊக்குவித்து மஞ்சப்பை போன்ற பாரம்பரிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுகளின் பயன்பாட்டை மீண்டும் உயிர்ப்பித்து தங்கள் வளாகத்தை பிளாஸ்டிக் இல்லாததாக மாற்றும் சிறந்த 3 பள்ளிகள், 3 கல்லூரிகள் மற்றும் 3 வணிக நிறுவனங்களுக்கு விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 10 லட்சம் ரூபா, இரண்டாம் பரிசாக 5 லட்ச ரூபா, மூன்றாம் பரிசாக 3 லட்ச ரூபா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் TNPCB ஒற்றை பயன்பாடு பிளாஸ்டிக்குகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று பொருட்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும் தங்கள் வளாகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் மூலம் தடையை அமுல்படுத்துவதற்கும் வளாகத்தை பிளாஸ்டிக்குகள் இல்லாததாக மாற்றுவதற்கும் முன்மாதிரியான பங்களிப்பை செய்த பள்ளிகள், கல்லூரிகள், வணிக நிறுவனங்களுக்கு மஞ்சப்பை விருதுகள் வழங்குது. தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்ப படிவங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதளம் dindukkal.nic.in இந்த வெப்சைட்டில் இல்லைனா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளம் வாயிலாக நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். விண்ணப்பங்கள் அனைத்து இணைப்புகளிலும் தனிநபர், அமைப்பு தலைவர் முறையாக கையொப்பமிட்டு விண்ணப்பங்களின் மென்னகலுடன் 2 அச்சு பிரதிகள் ஆகியவற்றுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் 1/5/2025 சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் விவரங்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 8056042304 இந்த எண் வாயிலாக தொடர்பு கொண்டு நீங்கள் கூடுதல் விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்காரு. இந்த விருதுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் தற்போது அறிவிப்பு வந்திருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டமாக இது போல் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிவிப்பு கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மஞ்சப்பை விருது கொடுக்குறாங்க. அனைவரும் இந்த பிளாஸ்டிக் இல்லாத விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருந்தால் இந்த விஷயத்தில் பள்ளிகளாக இருந்தாலும், கல்லூரிகளாக இருந்தாலும், இல்லைன்னா வணிக நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த விருதுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.